வணக்கம் நேயர்களே. நாம் ஒவ்வொருவரோட மனசுலையும் ஒரு வேதனை இருக்கும். என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியலை, எனக்கான வாய்ப்பு கிடைக்கல, நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் எனக்கான வாய்ப்பு கிடைக்கல, என்றைக்கோ ஒரு நாள் அந்த நல்ல நாள் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நிச்சயமாக அந்த நல்ல நாள் வராதுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் வராது, முயற்சி செஞ்சால் வரும். ஓகே, இப்போ இதில் நான் ஒரு 2 படங்களை போட்டிருக்கேன். இவங்க 2 பேருமே தெய்வங்கள் தான். அப்போ எதுக்காக இதை போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். 2 பேரும் தெய்வம் தான், இருந்தாலும் இவங்க 2 பேருமே மனிதனாக பிறந்து மனிதன் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவித்து இறுதியில் அவங்க நினச்ச முக்தியை அடைஞ்சாங்க. ஆகையால் தாங்க இவங்களை வச்சுருக்கேன். முயற்சி, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும், கஷ்டங்களை யோசிக்கக்கூடாது. ஆணித்தரமாக இறங்கி அதுக்கான முயற்சி எடுத்தால் தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். அது நம்ம ராமரோட ராமாயணத்தை படித்தாலும் தெரியும், ஜீசஸோட பைபிள் அவரோட வரலாறை படித்தாலும் தெரியும். ஆனால் ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இயேசுநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் கையில் இருக்க விதைகளை தூவுறேன் இந்த பூமியில். அந்த விதைகள் யாருன்னா நம்ம மனிதன்னு வச்சுக்கோங்க. மனிதர்களை விதைகளாக தூவி விடுறாரு. அப்படி தூவும்போது சில விதைகள் மண்ணில் விழுந்து மரமாக முளைச்சி கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நிழலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சில விதைகள், மண்ணில் விழுந்த விதைகளை பறவைகள் சாப்பிடுது, பறவைகள் சாப்பிட்டு போயிடுது. மீதமுள்ள சில விதைகள் பாறையில் விழுந்து காஞ்சி சருகா மக்கி பறந்து வீணாக போயிடுது. இது மாதிரி தான் மனிதர்களும் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மரமாக வளர்ந்து கனிகளை கொடுக்கலாம். ஒரு சிலர் ஒரு அவநம்பிக்கையோடு வாழ்கிறவங்க மற்றவங்களுக்கு உழைச்சி அவங்க உழைப்பை கொடுத்து சம்பாதிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து அவங்க ஒரு எதற்கும் பயன்படாத மனிதர்களாக போயிடுறாங்க அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு சில வழிமுறைகளை காட்டியிருக்காங்க. இறைவன்கிறத விட நம்மளோட மூதாதையர்கள்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அப்துல் கலாம் இருக்கார். அப்துல் கலாம் அவரோட உச்சம் தொட்டவர், தன்னோட வாழ்க்கையில் வெற்றியின் உச்சம் தொட்ட மனிதர். அவர் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பாராம். எழுந்திருச்சு தன்னோட ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சு வந்ததால் இன்றைக்கி வாழ்க்கையின் உச்சம் தொட்டு இன்றைக்கி அவரை உலகம் முழுக்க தெரியாத மனிதர்களே இல்லை. அந்த மாதிரி நேரங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு எந்திக்கணும். அவர் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எந்திக்கிறவர் முதலாளியாக இருப்பாராம். ஒரு 6 மணிக்கு எந்திக்கிறவங்க முதலாளிகிட்ட பணி செய்வாங்க. 7 மணிக்கு எந்திக்கிறவங்க எதுக்குமே ஆகாதவங்கன்னு சொல்கிறாங்கங்க. அப்போ நம்ம காலையில் எந்திக்கிறதுல கூட எத்தனை விஷயம் இருக்குதுன்னு பாருங்களேன். எந்திரிச்சு ஒரு நாளை முழுமையாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரியுது. முயற்சி செய்யாமல் இறைவனின் அவதாரமே ஆனாலும் வெற்றியடைய முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமர் பகவான் தான், ஆனால் அவர் அந்த எதையுமே பயன்படுத்தாமல் இந்த பூமியில் மனித குழந்தையாக பிறக்கிறாரு. பிறந்து அண்ணன் தம்பிகளோடு பிறக்கும்போது அங்கே அன்பை எப்படி தம்பிகளுக்கு காட்டணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அவர் அந்த இடத்துல எத்தனை கஷ்டம், சித்தி மூலமாக மற்ற மனிதர்கள் மூலமாக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. கல்யாணம் முடித்த உடனே பாருங்கள், அவரோட மனைவியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு அப்படி நடந்து எட்டுற தூரத்தில் இருந்தால் பறந்து போய் பெரிய சண்டையே போட்டுருவோம் நம்ம. ஆனால் அவர் அந்த காலகட்டத்துக்கு விஞ்ஞானம் இல்லாத காலகட்டம். ஆனால் ராவணன் பெரிய ஒரு சிம்மாசனத்தில் ஏறி வாகனத்தில் பறக்கிறாரு, புஷ்ப வாகனத்தில். ஆனால் ராமன் கடவுள் தான். ஆனால் எந்த ஒரு இதையும் அவர் பயன்படுத்தாமல் கால் வழியாக நடந்து, காடுகள் வழியாக நடந்தே போய் ராமேஸ்வரத்தை அடைஞ்சி அங்கேருந்து சண்டை, ஒவ்வொரு இடத்துலையும் போர் புரிஞ்சு இறுதியாக எப்படி தன்னோட மனைவியை மீட்டுட்டு வர்றாருன்னு பார்த்தீங்களா? அதுதாங்க முயற்சி. ராமன் மட்டும் அந்த முயற்சி எடுக்காமல், ஐயோ ஒருத்தன் பெரிய பலசாலி தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்சி அங்கேயே உட்காந்துருந்தாருன்னா
தன்னோட மனைவியை காப்பாற்றியிருக்க முடியுமா? அதற்கு இடையில எத்தனை நல்ல மனிதர்களை பார்த்துருக்காரு பாருங்க. ஆஞ்சநேயரை பார்க்குறாரு, வாலியை பார்க்குறாரு, விபீஷணனை பார்க்குறாரு. இப்படி பல அறிஞர்களை பார்க்க முடியுது ராமனால். அத்தனை பேரை பார்த்து அத்தனை பேரையும் கூட்டு சேர்த்து கொண்டு போய் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணி போர் பண்ணி கடைசியில் வெற்றி அடைகிறாரு. ஆகையால் தான் நம்ம ராமாயணத்தை பற்றி சொல்கிறோம். அப்போ அந்த முயற்சியே ராமன் எடுக்கலைன்னா அந்த இடத்துல எந்த சாதனையும் நடந்திருக்காது. ஆகையால் தான் முயற்சி கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த வெற்றிக்கான தொடக்கம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். கவலைப்படாமல் உழைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முயலாமை அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முயலாமை கதையில் என்ன நடக்குதுன்னா, முயல் பெரிய வீரம் பொருந்தியது, வேகமாக ஓடும். ஆமை மெதுவாக தான் போகும். இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா போட்டி. அந்த போட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டி ஆரம்பித்த உடனேயே முயல் ரொம்ப வேகமாக ஓடி போய் ஒரு மரத்தடி நிழலில் போய் படுத்து தூங்குது. தூக்கும்போது கனவுல கப்பு வாங்கின மாதிரி, இந்த போட்டியில் வெற்றி பெற்று கப்பு வாங்கின மாதிரி கனவு கண்டுக்கிட்டே அப்படியே 2 பல்லம் மட்டும் நீட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தூங்குது. இந்த ஆமை அமைதியாக மெதுவாக நடந்தாலும் தன்னோட முயற்சி இலக்கை அடைகிற வரைக்கும் ஓய்வெடுக்கலை. போய் இலக்கை அடைஞ்சு வெற்றி பெற்று கப்பை வாங்குது. ஆகையால் தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம். ஆகையால் தான் முயலாமைன்னு சொல்கிறாங்க. நீ முயலாமல் எந்த இதுலேயும் வெற்றி பெற முடியாது. முயற்சி செஞ்சால் தான் வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் அந்த முயல் அங்கே பார்த்துட்டு, ஆகா நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு கிடைச்ச பரிசு இதுன்னு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிடுது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் முயற்சி எடுத்தோம்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தெரிவிக்க தான் இந்த கதை உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.